எல்லா விதமான ஆத்தரைசேஷனும் வாங்கியாச்சு. அவ்வளவுதான். வெனிசுவேலாவோட கரையோரங்கள்ல எந்த கப்பலை பார்த்தாலும் தாக்குதல் பண்றதுக்கு முழு ஒப்புதல் வாங்கி வச்சாச்சு. அப்படிங்கிற செக்ரட்டரி ஆஃப் வார் அந்த மோடுக்கு அவர் மாறிட்டார். பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் இருக்கார் இல்லையா, போர் குணம் கொண்ட ஹெக்ஸத் அவர்கள் எல்லா ஆத்தரைசேஷனும் வாங்கிட்டாரு. இதுக்கு மேல வெனிசுவேலால இருந்து யாராவது கடல் பகுதியில கால் எடுத்து வச்சாங்கன்னா அடி விழுகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல கூடிய விரைவில் அமெரிக்கா வெனிசுவேலாவை தாக்குவது உறுதி அப்படிங்கிற பெயர் சொல்லாத சில அஃபீஷியல்லாம் பேசுறதா மேற்கு மீடியாக்கள்ல பார்க்க முடியுது. ஸோ இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ஓகே, அமெரிக்கா ஒரு போருக்கு தயாராயிட்டாங்களா, அது நல்ல விஷயங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக, இந்த போதை மருந்தை தடுக்கிறதுக்காக, போதை விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக முடிவுகளை எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான மிலிட்ரி ஸ்ட்ரைக்ஸை அமெரிக்க தரப்புன்னு செய்கிறாங்க. எல்லாம் தங்கமான ஸ்ட்ரைக்காக இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். இஸ்ரேலியா பார்த்துருக்கோம். ஏன்னா ரஷ்யா செஞ்சா குற்ற செயல்கள், அமெரிக்கா செஞ்சா நல்ல செயல்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். எப்படி பாருங்களேன், ரஷ்யா உக்ரைனை பண்ணா இவ்வளோ தப்பு அவ்வளோ தப்பு, ஆனா அமெரிக்கா வெனிசுவேலா செய்யும் போது உலகத்தோட நன்மைக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்பா அது படம்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த ராஜாக்கள் செய்யறதுலாம் வந்து பார்த்தா சரி அப்படிங்கிறத அது போலயே இருக்கு இல்லையா அப்படிங்கிற இருக்கு. சரி, ஓகே, மெயினான விஷயத்துக்கு வருவோம். காசா சில மீடியாக்கள் ஹமாஸ் நிசாம் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டதா சொல்றாங்க, சில மீடியாக்கள் இல்லைங்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்ததுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போ இஸ்ரேல் தரப்பு வந்து ஒரு ஃபுட்டேஜ் காசா பகுதிகள் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து வீடியோக்கள் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இது அரபுலக மீடியாக்கள்லாம் இதை பார்த்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லா இது போர் பூமி மாதிரியே இல்லை. அதாவது அந்த பகுதியை சண்டை நடக்குது அப்படின்னா, இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்குது பார்க்குறோம். மாறி மாறி குண்டுகளை போட்டுக்கிறாங்க. அந்த பகுதிகளை போய் பிடிச்சாலும் இன்னும் சில பகுதிகள்லாம் இருக்கு. அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது வேற, ஆனா குண்டுகளை போட்டு அழிக்கிறதுங்கிறது வேற. இது புல்டோஸ் ரூட்டு நிறைவேறுது அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தாக்குதல் பண்ணும்போது அழியிறது சில பகுதிகள், சில வீடுகள் அழியிறதுங்கிறது வேற. வம்படையா புல்டோஸ் ரூட்டு இந்த 2 வருஷம் நிரவி இருக்கிறாங்க முழுவதும் காசாவை. வளர்ச்சி பிடிக்கல. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா செழிப்பா சீரும் சிறப்புமா இருக்கிறது வந்து பண்ண பிடிக்கல அப்படின்னா புல்டோசர் கொண்டு வந்து இடிச்சிட்டா, ஐயோ தெரியாம இடிச்சிட்டோம் அப்படிங்கிற இருக்கு. ஸோ அது போல ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்குதாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. எது எப்படி இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது பலவிதமான கொந்தளிப்புகள் இருக்கு. ஏன்பா அமாஸ்க்கு எங்க சண்டை பிடிக்கிறீங்களே, அங்க இருக்கிற வீடுகள் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத கேட்டா அண்டர் கிரவுண்ட் டனல் இருந்ததுங்க அப்படிங்களோட சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அது போல இஸ்ரேல் தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இரு தரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் சொல்லியாச்சு. நீங்களும் இந்த வீடியோ பதிவுகள் பார்த்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2ஆம் போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரும் அளவில் கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அது வந்துருச்சுன்னா மிகப்பெரும் அச்சங்கள் இந்த மிடில் ஈஸ்ட்ல பரவிட்டு இருக்கு. ஒரு சைடு ஈரான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஏன்னா இந்த காசால வீடியோ பதிவு விட்டதுனால எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் தரப்பு இது போல வீடியோ பதிவுகள் விட்டாங்க. இப்போ கூட பிரிகேடியர் ஜெனரல் ஈரானோட இருக்கலாம் பண்ணா இந்த இடத்துல போய் திருப்பி வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி இந்த மிசைல் ட்ரோன்கள் எல்லாத்தையும் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா காசா அப்படிங்கிறது போல வந்து பண்ண ஒரு ட்ரோனை வந்து பண்ண திருப்பியும் சோதனை பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோனோட ரேஞ்ச் 4000 கிலோமீட்டர், 12 குண்டுகள் எடுத்துட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் ஃபுல் ஃபிளஜ்டா தயாராயிருச்சு அப்படிங்கிற ஈரான் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நல்லா சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதிகப்படியான ட்ரோன்கள் மிசைல்கள் ஈரான் ரெடியா இருக்கிறாங்க. ஃபேஸ் 2 இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் ஃபேஸ் 2க்கு ஈரான் ஃபுல் ஃபிளஜ்டா ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த 12 நாள் போருக்கு முன்னாடி இந்த ஈரானும் இஸ்ரேலுக்கு நடுவில் சண்டைக்கு முன்னாடி இப்படித்தான் நடந்துட்டு இருந்தது. ட்ரோன் சோதனை, மிசைல் சோதனை, ஏர் டிஃபென்ஸ் சோதனை இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க லைனா. ஸோ அதே போல இப்போ திரும்பவும் ஃபேஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இப்ப அப்படியே நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இதுல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு திரும்பவும் ரஷ்யா மேல கொஞ்சம் இணக்கமான முடிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட ப்ரொபோசல். புது ஸ்டார்ட், அது நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, நம்ம அதை தெளிவாகவே ஒரு பதிவில் பார்த்தாச்சு. இருந்துச்சுன்னா நான் அதை ஐகாலில் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டிங்கிறது அணு ஆயுத ஒப்பந்தம். இந்த அணு ஆயுதங்கள் எவ்வளோ செஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிற விஷயங்களை அதை தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒப்பந்தத்தில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொபோசல் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரான ஐடியா அப்படிங்கிறது போல வந்து பண்ணால் ட்ரம்ப் அவர்களே பாராட்டிக்கிறார். இப்போ திரும்பவும் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு நடுவில் ஒற்றுமை வலுப்பெற வேண்டும், இல்லைன்னா மிக பெருமளவு சிக்கலாம் அப்படிங்கிற மாற்று கருத்துல
இப்போ இப்படி இருக்கும் சமயத்துல வேணும்னே அதை குறைக்கிறதுக்குன்னே செய்யறாங்களா இல்லை என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா மிசைல்களை தடுக்க முடியல உக்ரைனால. 3 மிசைல் விழுந்தா 3 போய் அடிக்குது, 10 மிசைல் அனுப்பிச்சா 10 போய் அடிக்குது அப்படிங்கிற ரிசல்ட் வந்துட்டு இருக்கு உக்ரைன்ல. இதுக்கான காரணங்கள் என்னன்னு உக்ரைனோட மீடியாக்கள், உக்ரைன் தரப்புல இருந்து, உக்ரைனோட அஃபீஷியல்ஸ் தரப்புல இருந்து வந்து பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இயலாமை, ரஷ்யாவோட அடுத்த கட்ட வளர்ச்சி. ரஷ்யாவோட பெலிஸ்டிக் மிசைல் எல்லாம் குவாசி பெலிஸ்டிக் மிசைல் போல வந்து பண்ண செயல்படுது. வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி ஓடி ஒரு இடத்துல இருந்து லான்ச் ஆகி ஒரு இடத்துல வந்து அடிக்கிற மாதிரியே இல்லை. அதுதான் பெலிஸ்டிக் மிசைல். ஆனா இந்த பெலிஸ்டிக் மிசைல் எங்கிருந்து லான்ச் பண்ணாலும் அதோட ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணி இங்கே தான் வந்து விழுகும் அப்படிங்கிறது போல நம்ம யோசிச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லான்ச் பண்ணுவோம். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அந்த மிசைல் என்ன பண்ணா அஸ்கு புஸ்கு அப்பல விட நான் வேற பக்கம் போய் விழுகிறேன் அப்படிங்கிற வளைஞ்சு நெளிஞ்சு போய் வேற இடத்துல போய் அடிச்சுது. மல்டிபிள் டைரக்ஷன்ல மல்டிபிள் இடத்துல போய் அடிக்கிறதுனால இந்த மிசைல் ஒரே இடத்துல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ரஷ்யாவோட இஸ்காந்தர் மிசைல்கள் வேற வேற லொகேஷன் வேற வேற டைரக்ஷன்ல போய் வேற வேற பகுதிகள் அடிக்கிறதுனால இது என்னதான் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த பேட்ரியாட்னால கணிக்கவே முடியல. ஸோ அதனால இன்டர்செப்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறது போல இது போல விஷயங்கள் உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவோட தொழில்நுட்ப வளர்ச்சி, இதைத்தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த வேல்டை சோச்சி பகுதியில் நடந்த அந்த இன்டர்நேஷனல் சாட் ஃபோரம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் செக்டாருங்கிறது டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஈவன் தோ ரஷ்யா பிரச்சனையில் இருக்கும்போது, இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ல இருக்கும் போதும் டெவலப்பிங் அப்புறம் மேனுஃபேக்சரிங் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லாம சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அவர் தப்பன் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இதுல ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அதுவும் ஒரிஜினிக் போல ஆயுதங்கள் பல்வேறு சிஸ்டம்ஸ் வந்து பண்ணா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அவர் தப்பன் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அதாவது அவர் சொல்லக்கூடிய வகையில இப்போ பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதைத்தான் பிரதானமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா மேற்கு நாடுகள் நம்பிட்டு இருந்தாங்க. ஐரிஸ்டி சம்பட்டி இதெல்லாம் வந்து பண்ண ஒரே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். பேட்ரியாட் தான் பிரதானமா யூரோப்புக்கு இருந்துச்சு. பட் இப்போ அதுவே வேலை செய்யல அப்படிங்கும்போது கேள்விக்குறியா மாறி நிற்குது யூரோப்போட செக்யூரிட்டி. அது மட்டும் இல்லை, ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்ன மாதிரியே இந்த என்கேஜ்மெண்ட், இந்த கரண்ட் காம்பேட் லைன்லேயே இது பண்ணால் அதிகப்படியான ட்ரோன்கள் சப்ளைஸ் ஏகப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இப்போ அதில் ஒரு சும்மா துணுக்கு செய்திக்கு நான் உங்களுக்கு எடுத்து வரேன். ஒரு சொல்ற மாதிரி என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் ரஷ்யா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. அதாவது இப்போ சைடில் இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு துணுக்கு செய்தியாக சொல்லியிருப்பேன். டெசர்ட் கிராஸ் சீனாவோட ஒரு காரு தான் இது. ரஷ்ய வீரர்கள் வேகமாக போகிறதுக்காக இது போல் டெசர்ட் கிராஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல் இந்த டெசர்ட் கிராஸ் ரக வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிமோட் கண்ட்ரோல் தான் மாற்றிட்டாங்க. அதுவும் இந்த கேபிள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள், ஸோ அதை போடுறதுக்காக இது போல் ரிமோட் கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படி அப்படியே போக போக அந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போகும். நார்மலாக இது உலகப்போர் காலகட்டத்தில் ஒரு ஆளுங்க வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களை சூறையாடுறதுக்குன்னே ஸ்னைப்பர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கம்யூனிகேஷன் லைனை போட்டாங்கன்னா அதை போய் கட் பண்ணிட்டு அதில் இன்டர்செப்ட் பண்ணி என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது போல வேலைகள்லாம் நடக்கும். இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கிறதுனால இப்போ என்னன்னா அது போல உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும். இது ட்ரோன் அப்படிங்கிறதுனால உண்மைதானே, லிட்டரலாக ஒரு காரு தானே, போனால் ஒரு காரு தான். ஸோ அதனால இது போல கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல, அது நைட் நேரத்தில் அது ஏஐ இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் போடு, ரோட்ல இந்த மாதிரிலாம் மேடு பள்ளம் இருக்கு, இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணு அப்படிங்கிறது போல அதுக்கு நம்ம ஃபீடு பண்ணிட்டோம்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் யாருக்கும் தெரியாம எல்லாம் செக் பண்ணி, நீங்க யோசிச்சு பாருங்க, நெட்வொர்க் சென்ட்ரிக் ட்ரோன்கள் இருக்கு, ஆல்ரெடி வாட்ச் பண்ணி சர்வைலன்ஸ்ல வாட்ச் பண்ணிட்டே இருக்கு, எல்லாம் பண்ணி இந்த ஏரியாலேருந்து அந்த ஏரியாவுக்கு ராணுவ வீரர்களுக்கு இப்போ கேபிள் தேவை இருந்துன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிச்சுன்னா அதுவே எல்லாம் சர்வைலன்ஸ் பண்ணி இதுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் ட்ரோன் கண்ட்ரோலோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் கிராஸ் எடுத்துட்டு போய் கேபிளை போட்டுட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஒரு ஆள் இதை ஆப்ரேட்டும் பண்ணலாம், அதுவே தனியாக போட்டுக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்கும். இது போல பல்வேறு வகையில வந்து பார்த்தீங்கன்னா இது போல டெக்னாலஜி வந்து பண்ணால் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இதுவும் வந்து பண்ண ஃபைபர் ஆப்டிக்ஸ்ல வேலை செய்யற மாதிரி எல்லாமே ஃபைபர் ஆப்டிக்ஸ், ஜாமே பண்ண முடியாது இதெல்லாம். இது போல பல்வேறு விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ஆர்டிகே அப்படிங்கிறது போல ஒரு கார்கோ டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ட்ரோன். ஸோ இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க களத்துல. ஸோ எனிமீஸ், அதாவது உக்ரைன் பார்த்துட்டாங்க, ஏன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க.
அவங்க பார்த்துட்டாங்க, உக்ரைன் பார்த்துட்டாங்க இந்த ரஷ்யாவோட ட்ரோனு, கார்கோ ட்ரோன் அப்படிங்கிறது போல இது மேலே குண்டுகளை போடலாம், எரிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற குண்டுகளை போடுறாங்க. நான் கூட பார்க்கும்போது ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இது சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற நினச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குண்டு போட்டாலும் சரி ஒன்றுமே அதுக்கு சோதிக்கவே மாட்டேங்குது. அத்தனை கிரினேடு வெடிச்சாலும் அது பாட்டுக்கு கார்கோவை வேணுங்கிற இடத்துக்கு வந்து பண்ண அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுது. 6-7 ஹிட் நடந்தாலும் ரஷ்யாவோட ட்ரோன்கள்னால ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எஃபிவி ட்ரோன்கள், காமிகாசி ட்ரோன்கள் வந்து பண்ண நேராக போய் மோதுறது அப்படிங்கிறது வேற. இந்த டயரு, அந்த வீல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பல் சக்கரம் மாதிரி, ஸோ அதில் ஏதோ சேதங்கள் ஏற்படுது. இந்த மற்றபடி ஏதோ ஒன்றுனால தான் இது போல ட்ரோன்களை வந்து இது நிப்பாட்ட முடியுது. இது போல குண்டுகள் வீசக்கூடிய ட்ரோன்கள், பாம்பர் ட்ரோன்கள், மற்ற ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. ப்ராப்பரான இடத்துல அதோட வீக்னஸ்ல போய் அடிச்சா மட்டும்தான் இது போல ட்ரோன்களை டவுன் பண்ண முடியுது. ஸோ ரஷ்யாவோட இது போல ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கடினங்கள் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏஐ ட்ரோன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கடினமாயிட்டு இருக்கு உக்ரைனுக்கு. ஸோ ஏஐ நினைச்சிருச்சு அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு கொண்டு போய் நம்ம சப்ளை கொடுக்கணும்னு நினைச்சிருச்சுன்னா கொண்டு போய் என்ன ஆனாலும் கொடுத்துருது அப்படிங்கிறதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ டெக்னாலஜிலி எந்த அளவுக்கு ரஷ்யா அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க, குண்டுகள் போட்டாலும் சேதமாகாத டெலிவரி ட்ரோன்கள், எப்பேற்பட்ட டெக்னாலஜி வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். இப்போ இது கூட பரவாயில்ல, அடுத்த தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா விமானங்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலைகள் அடக்கி இருக்காங்க. இப்போ திரும்பி இது போல விமானங்கள் ரஷ்யா சோதனை பண்ணிக்கிறாங்க. Su-34ME ரக ஃபைட்டர் பாம்பர் அல்ஜீரியாக்குனே பிரத்யேகமா உருவாக்கக்கூடிய பாம்பர் டெலிவரிக்கு ரெடியா இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஈரானுக்கான டெலிவரி பார்த்தோம், இப்போ அல்ஜீரியாக்கான டெலிவரி. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 14 Su-34ME ரக விமானம், 12 Su-57 ரக 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ரக விமானத்தை ரெடி பண்ணி டெலிவரி பண்ண போறதா சொல்லப்பட்டு வருது. ஸோ அதுக்கான ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாம் டெலிவரி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ ரஷ்யா அவங்களுக்கு வேணுங்கிற வெப்பன்ஸை செய்யறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது கூட எந்த அளவுக்கு அவங்களோட ஆயுதம் பற்றாக்குறை அப்படின்றது போல மேற்கு நாடுகள் சொன்னாங்க, ஆயுத பற்றாக்குறை இல்லாமல் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அப்படியே துருக்கிக்கு வந்தோம்னா அவங்களும் இந்த கிஷ்லிமா அப்படிங்கிற அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. புது டெஸ்டிங் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் லான்ச் பண்ணா கைடட் குண்டுகள் போட்டால் எப்படி போகுது அப்படிங்கிறதோட அது எக்ஸ்டர்னல் ஸ்லாட்ல வந்து போட்டு ஏவுனா எப்படி போகுது அப்படிங்கிற சோதனையை வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி தரப்புன்னு செஞ்சு பார்த்துக்கிறாங்க. சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக சீனாலாம் எடுத்துட்டிங்கன்னா ரோபோ டாகுகளை வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்களாமா லூனார் மிஷனுக்கு, அதாவது மூணுக்கு அனுப்பக்கூடிய மிஷனுக்கு. வாங்க மைனிங் பண்ணி மூணை ஃபுல்லாக அழிச்சாலும் ஆச்சரியப்பதுக்குள்ள முழுசும் கரண்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இல்லை அங்கே கொண்டு போய் பேச வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஏன்னா இதுக்கப்புறம் சேட்டலைட்லாம் கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா சேட்டலைட்லாம் அழிக்க தான் போறாங்க. மூணு தான் இதுக்கப்புறம் சேட்டலைட்டா இருக்க போது. அந்த இடத்துல கொண்டு போய் மூணுல எல்லாம் வேணுங்கிற டிவைஸ்லாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சும்மா சேட்டலைட் அனுப்ப வேண்டியதில்லை. ஸோ மூணுல இருந்து வேணுங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்துக்குவாங்க. இது போல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது போல எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் சில அனலிஸ்டர் வந்து இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது போல ரோபோ டாகுலாம் இருக்குன்னா ப்ரொடெக்ஷனுக்காக இது போல ஏஐ கம்ப்ளீட் ஏஐ வந்து ப்ரொடெக்ஷன் மூணுல இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கட்டல. ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி சீனாவும் போயிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கால சடவுன் ஆகி 15,000 நாசா எம்ப்ளாயிஸ் ஃபயர் ஆயிட்டாங்க இந்த இதுல. ஆனா மிஷன் டு மூன், அதாவது ரிட்டர்ன் டு மூன் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு இந்த மூணுக்கு போனாங்களா இல்லையாங்கிறதே பெருங்கேள்வி. இதுல திரும்பி மூணுக்கு போவோம் அப்படிங்கிறத போல அந்த ஒரு மிஷன்ல நாங்க வேலை செய்வோம் நாசா தரப்புன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க சீனா நிலவுக்கு போறது நல்ல இன்டென்ஷனோட போக மாட்டாங்க அப்படிங்கிற சொல்றதா காண்டே ஏற்படுத்துது. இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி இந்த நியூக்ளியர் மிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி 10 வருஷம் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. 6ஆம் தலைமுறை போர் விமானம் பாம்பர் ரக விமானம் சீனா சோதனை பண்ணிட்டாங்க. ரஷ்யாவோட ஆயுத தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா இருக்கு, பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சோழியும் முடிச்சு விட்டாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. நிலவுக்கு போறதுக்காக இருதரப்புலையும் யோசிச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டே நடத்த முடியாமல் சடவுன் ஆகி போச்சு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்தங்கி இருக்கிறதா சொல்றாங்களே, இது வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிற சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.